ஒவ்வொரு மூச்சையும் அவர் தான் கொடுக்கிறார். அவருக்கு எதிராகவே மனுஷன் செயல்படுறான். அவரை வேண்டான்னு தள்ளுகிறான். சொல்ல போனா அவருடைய முகத்தை பார்த்து துப்புற மாதிரி பண்றான். Symbolically man spits in the face of God. ஆதாம் அதுதானே செஞ்சான். சிலர் சொல்றாங்க ஆதாம் வந்து என்னங்க பெரிய பாவம் செஞ்சான், ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டான், அதுல என்னங்க பெரிய விஷயம் இருக்கு. ரொம்ப பெரிய விஷயங்க. தேவன் ஒரே ஒரு ரூல் தான் கொடுத்தார் மனுஷன்ட்ட. எத்தனை ரூல் கொடுத்தார்? 10 ரூல் கொடுத்தாரா, 10 கற்பனை கொடுத்தாரா? ஒரே ஒரு ரூல் தான், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாத. மனுஷன் என்ன சொல்றான், நீ கொடுக்குற இந்த ஒரு ரூலை கூட நான் செய்ய முடியாது, ஒரு விதத்துல கூட உண்மை கனப்படுத்த முடியாது. நீர் யார் எனக்கு சொல்றது? நான் என்ன வேணுமோ செய்வேன். பழத்தை சாப்பிடாதுன்னு தானே சொன்னீர், சாப்பிட்டு காமிக்கிறேன் பார். சாதாரண பாவம் கிடையாது. சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க மனுஷனுடைய பாவத்தினுடைய அந்த தன்மை. பாவம் வந்து ஒவ்வொரு பாவமும் இப்படிதான், தேவனுக்கு எதிராய் செய்யப்படுகிற ஒரு காரியம். இட் இஸ் ட்ரீசன். அது இது வந்து உலகத்தில் நடக்கிற ஒரு குற்றத்தோட சம்மந்தப்படுத்தணும்னா ட்ரீசன்னா தேச துரோகம்னு சொல்றோம்ல. அந்த காலத்துல ராஜ துரோகம். ஒரு ராஜாக்கு எதிர்த்து துரோகம் செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அந்த காலத்துல? இன்னைக்கு தேசத்துக்கு எதிராக துரோகம் செஞ்சா பல தேசத்துல தண்டனை வந்து மரண தண்டனை தான். ஆனால் தான் வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். சிலர் நினைக்கிறாங்க தண்டனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குங்க. கிடையாது. உன்னதமான தேவனுக்கு எதிர, உன்னதமான கடவுளுக்கு எதிர்த்து துரோகம் செஞ்சா இப்படிப்பட்ட தண்டனை தான் கிடைக்கும். இதுதான் மனுஷனுடைய நிலை. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மனுஷன் சமாதானத்தை நாடி கொள்றான். ஆனா என்ன பிரச்சனை, சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்கிட்டே பெரிய ஒரு யுத்தத்துல இருக்கிறான் மனுஷன். அவரை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அவருக்கு எதிராக போயிட்டான். இன்னைக்கு உலகத்துல ஒரு யுத்தம் நடக்குதுன்ற விடுங்க, அதை விட பெரிய யுத்தம் நடக்குது இன்னைக்கு. மனுஷன் வந்து கடவுளுக்கு சத்ருவாயிட்டான். அதை பற்றி பெருசா யோசிக்கிறது இல்லை. ஆனா சமாதானம் கொடுக்க வேண்டியவர்கிட்ட போய் மோதிக்கிட்டா என்ன சமாதானம் கிடைக்கும்? எந்த சமாதானமும் கிடைக்காது. அவருடைய நியாயம் தீர்ப்பும் ஆக்கினை தீர்ப்பும் தான் கிடைக்கும். நல்லா யோசித்து பாருங்க. சமாதானம் கொடுக்கக்கூடியவர் கடவுள் மட்டுமே. அவர்கிட்டே போய் மோதிக்கிறான் மனுஷன். ஆனால் தான் இன்னைக்கு சமாதானமே இல்லை. கடவுளிடத்துல சமாதானம் இல்லைன்னா வேற எதுலையும் சமாதானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன வேடிக்கைன்னா, கடவுளிடத்துல சமாதானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு விதத்துல பார்க்க போனா. ஏன்னா இந்த பொதுவாக கடவுளிடத்துல விடுங்க, பொதுவாகவே சமாதானம் வந்தா அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது. அதாவது யுத்தம் நடக்கிற ஒரு இடத்துல சமாதானம் ஈஸியா வர முடியாது.